மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 11. மலருக்கு அந்த நாள் ஒரே கொண்டாட்டமாக கழிந்தது. சந்தோஷமாக படம் பார்த்துவிட்டு எல்லோரும் வீட்டிற்கு வந்தபோது அந்த பெரிய வீடே மயான அமைதியில் இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறது என்று புரியாமல் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சாய்வு நாற்காலியில் கண்கள் மூடி அமர்ந்திருந்த சிவலிங்கத்தின் முகம் கடும் கோபத்தில் இருந்தது. சோஃபாவில் சண்முகம் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தார். தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்த தங்கமணி அழுது சிவந்த கண்களோடு இருந்தார். அமுதா அவர் தோள் பற்றியபடி அருகில் அமர்ந்திருந்தார். அத்தையின் கண்ணீர் கண்டதும் வேகமாக அவரிடம் ஓடினாள் மலர். அத்தை, என்னாச்சு? எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? யாருக்கு என்ன என்றாள் பதட்டமாக. செந்திலும் வேகமாக சண்முகத்தின் அருகில் சென்று அமர்ந்து அவள் தோள் தொட்டு, என்னாச்சுப்பா என்றான் மெல்லிய குரலில். மலரை கண்டதும் தங்கமணியின் அழுகை வெடித்து வந்தது. அவள் கன்னம் பற்றி, மலரு என்றார் சத்தமாக அழுதபடி. ஐயோ அத்தை, எதுக்கு அழற? தயவு செஞ்சு சொல்லு. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லாதானே? நல்லா இருக்குல்ல? இன்னும் பதட்டம் அதிகமாக கேட்டாள். அக்கா சும்மா இருங்க, அவ பயப்படுறா இல்ல. உன் அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு, நல்லா தான் இருக்கு என்றார் அமுதா. உன் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வருவாளே, நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? உன் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி. ஐய, என் வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு? யாரு என்ன பண்ணா? இப்போது குழப்பமாக கேட்டாள் மலர். தன் அருகில் இருந்த செல்போனை எடுத்து அவளிடம் காட்டினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மாமா கொண்டு வந்து இந்த ஃபோனை கொடுத்து உன் சின்ன மருமகளை பாருன்னு சொல்றாரடி, நான் என்ன பண்ணுவேன் என்று அரற்றினார். அவள் புரியாமல், புரிகிற மாதிரி பேசு அத்தை என்றாள். அமுதா அந்த செல்போனை வாங்கி அதில் ஒரு புகைப்படத்தை எடுத்து மலரிடம் நீட்டினார். அதை வாங்கி பார்த்தவள் திகைத்தாள். சேகரோடு ஒரு பெண் நின்றிருந்தாள். இன்னைக்கு உனக்கும் சேகருக்கும் கல்யாணம் பண்ணுறதை பற்றி சேகர்கிட்ட பேசினாரு மாமா. அப்போதான் அவன் இந்த ஃபோட்டோவை அனுப்பி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னானாம். அதை கேட்டு சிலையாக உறைந்து விட்டாள் மலர். செந்திலோ வெகுந்து எழுந்து விட்டான். என்னது, கல்யாணமே ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? எதுக்கு நாம எல்லாம் இருக்கும்போது இப்படி கல்யாணம் பண்ணணும்? இப்போ மலருக்கு என்ன பதில்? கோபமாக கத்தினான். அவன் பார்வையும் கோபமாக சிவலிங்கத்திடம் சென்றது. அவரோ இன்னும் கண்களை திறக்காமலேயே இருந்தார். சூர்யாவும் சாம்பவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மலரை பாவமாக பார்த்தனர். மலரின் மனதில் என்ன மாதிரியான உணர்ச்சிகள் சூழ்ந்தன என்று புரியவில்லை. மனதிற்குள் ஏதோ ஒன்று பெரியதாக உடைந்தது. கூட படிச்ச பொண்ணா, இப்போ கூடவே வேலையும் செய்யுதான். ரொம்ப நாளாவே 2 பேரும் லவ் பண்றாங்களாம். இந்த ஒரு வாரம் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அமுதாதான் கூறினார். ஓஹோ, தனியா சம்பாதிச்சா தனியா எல்லா முடிவையும் எடுக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் லவ் பண்ணுதுன்னா அப்பப்போ எதுக்கு மலர்கிட்ட பேசணும்? அப்போவே விஷயத்தை அவகிட்ட சொல்லியிருக்கணும் இல்ல? இவளை பார்த்தா எப்படி தெரியுது? மலர் அந்த போட்டோவையே பார்த்து கொண்டு அசையாமல் அமர்ந்திருந்தாள். பெரியப்பாவை நினைச்சு பயம்னா அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? பணம் ஏதும் தேவைன்னா மட்டும் சத்தம் இல்லாம அதுகிட்ட கேட்டு வாங்கிக்க தெரியுதில்ல? செந்தில் கூறியதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். என்னடா சொல்ற என்றார் சண்முகம். ஆமாப்பா, காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நிறைய தடவை செல்வா அண்ணன் சேகர் அண்ணனுக்கு பணம் அனுப்பியிருக்கு. சிவலிங்கத்தின் முகம் இன்னும் இறுகியது. இதை ஏண்டா எங்க யார்கிட்டயுமே சொல்லல என்றார் அமுதா. அண்ணன் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுச்சு. இங்க மாதிரி இல்லடா, அங்க விலைவாசி அதிகம், அவன் சமாளிக்க வேண்டாமா? விடு, அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனே சமாளிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிச்சு. தலையில் அடித்து கொண்டார் தங்கமணி. இப்படி திருட்டுத்தனம் பண்றவன்னு தெரியாம போச்சே. இப்படி குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைப்பான்னு தெரியாம போச்சே. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அத்தனையும் போச்சே. இப்போ இந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா இல்லாத பொண்ணு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என் மருமகளாவே என் கூட இருப்பான்னு ஆசைப்பட்டேனே. இப்படி எல்லா ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டுட்டானே. அப்படியே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள் மலர்விழி. கையில் இருந்த புகைப்படத்தையே இன்னும் பார்த்து கொண்டு இருந்தாள். ஏன் அத்தான் இப்படி பண்ண? இந்த கேள்வியே அவளை சுழட்டி அடித்து கொண்டு இருந்தது. தன் பிறந்த நாள் மட்டும் ஏன் என்றும் வேதனையை மட்டுமே தரும் நாளாக அமைந்து விடுகிறது என்று எண்ணினாள். எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை ஆசைகள், மொத்தமும் சுக்கு நூறாக உடைந்து போய் அவள் முன் கைகொட்டி சிரித்தது. மனம் மொத்தமாக இறுகி போக அப்படியே வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். செந்தில் அவள் அருகே வந்தான். அவளை தோளோடு அணைத்தான். மலரு, அழுக வந்த அழுதுடிடி என்றான். அவளிடம் எந்த பதிலும் இல்லை. அப்போதுதான் அவள் கையில் இருந்த செல்போனை பார்த்தான்.
கோபமாக அதனை வெடுக்கென்று பிடுங்கி பக்கத்தில் வைத்தான். இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? நீ வருத்தப்படாத மலரு. சேகர் அண்ணனுக்கு கொடுத்து வைக்கலடி. உன் அருமை தெரியல. ஒரு நாள் புரியும். அப்போ அதை பார்த்து நாம சிரிக்கலாம். அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. ஏன் மலரு இப்படி இருக்க? இப்போது அவன் குரலும் உடைந்தது. சிவலிங்கம் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள சண்முகம் கையை பிசைந்தபடி அமர்ந்திருந்தார். தங்கமணி இன்னும் அழுது கொண்டே இருக்க அமுதா அவரை சமாதானம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தார். பவி சென்று தண்ணீர் கொண்டு வந்து மலரிடம் கொடுத்தாள். இத குடி மலரு, ஏன் இப்படியே இருக்க என்றாள் பயத்தோடு. அவள் தண்ணீரை வாங்கவும் இல்லை, அதனை குடிக்கவும் இல்லை. நீண்ட நேரம் அவள் அசையாது அப்படியே இருக்கவும் எல்லோருக்கும் பயம் ஏற்பட்டது. மலரு, ப்ளீஸ் டி, ஏதாச்சும் பேசு, இல்ல அழு கெஞ்சிக் கொண்டிருந்தான் செந்தில். அப்போது வண்டி சத்தம் கேட்டது. செல்வம் வந்து விட்டதை உணர்ந்து செந்தில் வேகமாக எழுந்தான். செல்வம் இறுகிய முகத்தோடு வந்தான். அண்ணா, சேகர் அண்ணன் பண்ண வேலையை பாத்தியா என்றான் செந்தில் கோபமாக. அவன் பதில் எதுவும் சொல்லாமல் சிவலிங்கத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மலரிடம் சென்றான். அவள் அருகில் அமர்ந்தான். உன் தம்பி பண்ணியிருக்கிற வேலையை பாத்தியா செல்வம்? நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்டா. தங்கமணியின் அழுகையை கேட்டுக்கொண்டே மலரு என்றான். இத்தனை நேரம் எங்கேயோ வெறித்து கொண்டு இருந்தவள் இப்பொழுது அவன் முகம் பார்த்தாள். மாமா என்றாள். நீண்ட நேரம் கழித்து அவள் வாய் திறந்ததில் எல்லோரும் நிம்மதி கொண்டார்கள். அந்த செல்போனை எடுத்து செல்வத்திடம் நீட்டினாள். இந்த பொண்ணு என்னை விட அழகா இருக்கா மாமா அவள் கேட்க அவன் வேதனையோடு அவளை பார்த்தான். கூட படிச்ச பொண்ணாம். நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா மாமா? அத்தான் சொல்லியிருக்கலாம் இல்ல. ஆதரமாக அவள் தலையை வருடினான். கூடவே வேலை செய்கிற பொண்ணாம். எனக்கு தெரியாதே மாமா. தெரிஞ்சிருந்தா நானும் ஏதாச்சும் வேலைக்கு போயிருப்பேனே. நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லையே மாமா. எனக்கு தெரியல. ஏதோ படிக்கணும்னு படித்தேன். ஆனால் எனக்கு படிப்பு வராதுன்னு எல்லாம் இல்லையே. சொல்லியிருந்தா நானும் படிச்சிருப்பேன், வேலைக்கு போயிருப்பேன். அவள் கேள்வியில் அவனுக்கு சேகரின் மேல் கோபம் வந்தாலும் அதனை அடக்கி கொண்டு அவளை தோளோடு அணைத்தான். ஏன் மாமா என்கிட்ட சொல்லலை? அவள் கையை ஆறுதலாக பற்றி கொண்டான். இப்போது அவன் சட்டையை பிடித்து உலுக்கினாள். சொல்லு மாமா, ஏன் அத்தான் என்கிட்ட சொல்லலை? சொல்லு மாமா, சொல்லு என்று கத்தியவள் அப்படியே அவன் சட்டையை பற்றி கொண்டு வெடித்து அழுதாள். அவள் அழுவதை பார்த்து தாங்க முடியாமல் அப்படியே அணைத்து அவள் தலை வருடினான். சிவலிங்கம் இதனை பார்த்து கொண்டிருந்தார். அவள் அழுகை எல்லோருக்கும் வேதனையை அளித்தாலும் இத்தனை நேரம் அழுத்தமாக அமர்ந்திருந்தவள் இப்பொழுதாவது மனம் விட்டு அழுகிறாளே என்ற நிம்மதியும் கொண்டனர். ஒரு புயலை போல் உள்ளே நுழைந்தார் சங்கரி. நேராக தங்கமணியிடம் சென்று, என்ன அண்ணி இதெல்லாம் என்று கத்தினார். அவரை கண்டு தங்கமணிக்கு அழுகை இன்னும் அதிகமாகியது. எங்களை மன்னிச்சிடு சங்கரி என்றார். என்ன அண்ணி, மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? என் பொண்ணோட மனசுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவளை எப்படி நான் சரி பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன் முன்னாடி பதில் சொல்ல முடியாதபடி நிக்க வச்சுட்டானே நான் பத்த மகன். நீங்க அழுதா சரியா போச்சா அண்ணி? இருங்க, உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்குறேன் என்று விட்டு சிவலிங்கத்தின் முன் சென்று நின்றார். மலரு பிறந்தப்போ அவளை கையில வச்சுக்கிட்டு, இனி உன் மகளை பத்தி கவலைப்படாத. அவ எப்பவும் என் மருமக. என் வீட்டுக்கு நான் என் மருமகளா ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவளை பார்த்துக்கோன்னு சொன்னியே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்ன? கோபமாக கேட்டார். மெல்ல தன் தங்கையை பார்த்து தொண்டையை செருமிக் கொண்டு கூறினார். இப்போவும் அதே தான் சொல்றேன். மலர் தான் என் வீட்டு மருமக. உன் பொண்ணை என் மூத்த மகன் செல்வத்துக்கு கட்டிக்கிறேன். அதை கேட்டு செல்வம் உட்பட அனைவரும் திகைத்தனர். சங்கரியும் சில நிமிடங்கள் உறைந்து நின்றவர் பின் விரக்தியான புன்னகையோடு கூறினார். ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா உன் நியாயம். சேகருக்கு கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு உன் மகன் தப்பு பண்ணதும் அதையும் உனக்கு சாதகமா ஆக்கிக்க பார்க்குற இல்ல? கண்கள் சுருக்கி அவரை பார்த்தார் சிவலிங்கம். நைசா சந்தையில விழ போகாத மாட்டை என் மக தலையில கட்ட பார்க்குற இல்ல? அதை கேட்டு எல்லோருமே திகைக்க செல்வமோ கூர்மையான பார்வையோடு அவரை பார்த்து கொண்டிருந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.